மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இந்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பாஸ்டர் ஜாய்னா ஃபெய்த். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு என்று கொண்டு வந்திருக்கிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? விசாரிப்பற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கிறீர்களா? இந்த நாளிலும் கூட ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். கர்த்தரே உங்களை விசாரிக்கிற தேவன், அவரே உங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவன். நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார். பிரியமானவர்களே, அநேக நாட்கள் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளுண்டவர் என்று பெயர் பெற்று கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். இந்த நாளிலே கூட கர்த்தரே உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர். உங்களுடைய எல்லா காயங்கள், மன காயங்கள், வெளிப்புறமான காயங்கள், அநேகருடைய வார்த்தையின் நிமித்தமால் மனமடிவாகி கொண்டிருக்கிறீர்களா? ஆழ இருதயங்களிலே காயம் உண்டவர்களா இருக்கிறீர்களா? உங்கள் காயத்தை எல்லாம் ஆற்றுவேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையின் நேரத்துல என்னோடு கூட இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் நம்பிக்கை பெருகுவதாக. எல்லா மனிதராலும் கைவிடப்பட்டாலும், தாய் தன் பாலகனை மறந்தாலும், தந்தை தன்னுடைய மைந்தனை கைவிட்டாலும், உங்களை உண்டாக்கின தேவன், உங்களை சிருஷ்டித்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. என்னோடு கூட இந்த சிறிய ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், எந்த நிலைமையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், கர்த்தரே உங்களை ஆற்றுகிற தேவன், கர்த்தரே உங்களை பராமரிக்கிற தேவன். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே கூட என்னோடு கூட இந்த நம்பிக்கை நேரத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தள்ளப்பட்டவள் என்று பெயர் பெற்று கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவரை விசாரிப்பற்ற சீயோனா இருக்கிறார்களா? விசாரிக்கப்படாமல் இருக்கிறார்களா? அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தனித்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களா? கர்த்தருடைய கரம் இப்பொழுதே பரலோகத்திலிருந்து இறங்குவதாக. ஆறுதல் அளிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் அவர்களோடு பேசட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீரே அவர்களுக்கு காயங்கள் எல்லாம் ஆற்றி ஆரோக்கியத்தை வர பண்ணுவீராக என்று சொல்லி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். என் தேவனாக கர்த்தரனை விசாரிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். மீண்டுமாய் அறிவிக்கிறேன், தேவனே உங்களை விசாரிக்கிற தேவன், அவரே உங்கள் காயங்களை ஆற்றுகிறவர், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர். இந்த நாளிலே இந்த நல்வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். பிரியமானவர்களே, மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆமேன். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக